ஐயா உலகறிந்த தெய்வம் என்பதை பிரகடனப்படுத்துவோம். அவன் மனிதன் அல்ல, மாயவன். அவன் சாதாரண ஆளும் அல்ல. அவன் யாரு? 10 அவதாரம் எடுத்தவரா, பாலுங்களி மாய்க்க வந்தவரா. 10 அவதாரம் எடுத்தவரா, பாலுங்களி மாய்க்க வந்தவரா. நித்திர திருநாள் கண்டவரா, நீலவண்ணம் மேனி வைகுண்டரா. நித்திர திருநாள் கண்டவரா, நீலவண்ணம் மேனி வைகுண்டரா. ஐயா 10 அவதாரம் எடுத்தவரா, பாலுங்களி மாய்க்க வந்தவரா. எல்லோரும் இந்த பாடலை என்னைக்கு கச்சேரி ஆரம்பிச்சோம் அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் மாறுதாம பாடுற காரணம் இவ்வளவு பாடப்போற நிறைய பேருக்கு செவி இல்லாமல் போகுது. அவன் 10வது ஆரம்பிக்கிட்டு அகிலத்தொட்டில் சொல்லியிருக்கிறான், எல்லா இடமும் சொல்லியிருக்கிறான். அதற்கு பிறகும் இதை சொல்ல முடியாமல் இந்த மக்களை திசை திருப்புகிற கூட்டத்தை நான் ஏன் என்று நான் கேட்கப் போகிறேன். நீங்க ஐயாவை நம்புறீங்களா? சொல்லுங்க. ஐயா தெய்வம் அதை நம்புறீங்களா? இந்த சத்தத்தை வீடியோ மூலமாக அமெரிக்காவை கூட தொட்டும். இந்த குறும்பூர் ராஜ்ஸ்டுடியோக்காரர்கள் எடுத்தது இன்டர்நெட் மூலமாக அமெரிக்காவில் இருக்கிற தமிழனும் பார்க்கிறான். ஆகவே சத்தமிட்டு சொல்லுங்கள், ஐயா வைகுண்டர் தெய்வம் தானா? ஆமா தானா? தூக்கு மக்கா ஐயா உண்டு. ஐயா உண்டியா? அதிசயத்தை ஐயா நடத்துவார். தாலி எங்கே போட்டுக்கிட்டு கணவனை ஆஸ்பத்திரியில் போட்டுக்கிட்டு மெட்ராஸில் போட்டு அழுது கமரிச்சு, ஐயோ என் புருஷன் போயிடுவானோ. அவள் அழுது அளப்பானைக்கு அரசம்பதியில் வச்சு ஐயா பூவை எடுத்து கொடுத்து, மக்கா உன் தாலி ஐயா காப்பாற்றுவார்னு கொடுத்து, இன்னைக்கு செய்துங்கநல்லூர்லேருந்து ட்ரெயின் ஏறி மும்பையில் வந்து நிற்கிறான் என் சகோதரி. அப்போ அவன் தெய்வம் தானே. அவரை நம்பி ஒருபடி நாமத்தை இங்கிருந்து நான் அல்ல, இதோ தர்மராஜ் கொடுத்தால் அது நடக்கும், நீ கொடுத்தாலும் அது நடக்கும். உன்னுடைய மனதிலே தெளிவு இருக்கணும். ஆணவம் இருக்கக்கூடாது, அகம்பாவம் இருக்கக்கூடாது. நான் என்று சொல்லாதே, நீ பெரிது நான் பெரிது நிச்சயங்கள் பார்ப்போம் என்று அறியாமல் மாழ்வார்வின் வேதமுள்ளோம். ஒரு முகமதிய பெண் ரயிலில் போகும்போது தாராவில் ஒரு பதி இருக்குது, அங்கே போனேன் எனக்கு குழந்தை கிடைச்சதுன்னு ஒரு முகமதிய பெண் சாட்சி சொன்னாலே அதுக்கு நன்றி சொல்லணும் இல்லை? ஐயா யாரையும் பிரித்து பார்க்கிறாரா? இல்லையே. நான் அதனால தான் மேடமலையை அழுத்தி சொல்கிறேன், 10 அவதாரம். இன்னும் நிறைய பேர் அப்படி தான் பேசுகிறேன். நான் எங்கு வேண்டுமென்றாலும் எந்த இடத்தில் வேண்டுமென்றாலும் இத்தனை ஆயிரம் மக்கள் இருந்தும் சத்தியமிட்டு சொல்கிறேன், என் உயிர் மூச்சுள்ளவரை வைகுண்டர் தெய்வம் என்பதை உலகறியாமல் என்னுடைய உயிர் போகா. அது நிச்சயம். உலகம் அறியும். ஏசுவான், பேசுவான், ஏளனப்படுத்துவான், அதெல்லாம் கண்டுக்கிறதே இல்லை. அவன் யாரு, இவன் யாரு, நான் இருந்தால் வரமாட்டான், அவன் இருந்தால் வரமாட்டான்னு கதை விடுறதுக்கு நிறைய பேர் இருப்பான். யாருக்கும் அஞ்ச போறதில்லை. அவன் ஒருவனுக்கு, அந்த ஒருவன் உன்னை வாழ வைப்பான். உன் மனசுல எந்த குறை இருந்தாலும் நினைச்சுக்கிட்டு என் கூட சேர்ந்து கண்மூடி கைதட்டிப்பார், ஐயா தருவார். அன்பு பெரிதென்று சொன்னவரா, பேயை எரிக்கும் பெரியவரா. அன்பு பெரிதென்று சொன்னவரா, பேயை எரித்த பெரியவரா. சங்கு முழக்க ஓசையோடு சாமி வருவத பாருங்கம்மா. சங்கு முழக்க ஓசையோடு சாமி வருவத பாருங்கம்மா. ஐயா 10 அவதாரம் எடுத்தவரா, பாலும் கலிமாய்க்க வந்தவரா.
உச்சி படி பாவுகம் பாட்டா ஒய்யாரமாய் மணி மண்டபமா உச்சி படி பாவுக பாட்டா ஒய்யாரமாய் மணி மண்டபமா படி பாவுகம் பாட்டா ஒய்யாரமாய் மணி மண்டபமா உச்சி படி பாவுக பாட்டா ஒய்யாரமாய் மணி மண்டபமா சந்தன வர்ண கொடி பறக்கும் சாமி தொப்புக்கு வாருங்கம்மா சந்தன வர்ண கொடி பறக்கும் சாமி தொப்புக்கு வாருங்கம்மா ஐயா பத்தவதாரம் எடுத்தவரா பாழுங்களி மாய்க்க வந்தவரா பத்தவதாரம் எடுத்தவரா ஆளுங்களி வாய்க்க வந்தவரா பத்தவதாரம் எடுத்தவரா பாழுங்களி மாய்க்க வந்தவரா நினைத்த திருநாள் கண்டவரா நீல வண்ணம் மேனி வைகுண்டரா நித்த திருநாள் கண்டவரா நீலவண்ண மேனி வைகுண்டரா ஐயா பத்தவதாரம் எடுத்தவரா பாழுங்களி மாய்க்க வந்தவரா நானே தனநானே தன்னாதி நானே நல்லா கைத்தட்டுங்க மக்களே. ஊரில் இருந்துக்கிட்டு வீடியோ எடுக்கிறேன், எனக்கு பிடிச்சமா ஒரு பாட்டு பாடிருங்க அண்ணன் செல்வராஜ் ஐயா. சரி மறந்துட்டேன், இவ்வளோ நேரம் நானும் மறந்து போச்சு. பாடிடுவோம், ஆனால் உங்களுக்கெல்லாம் பிடிக்குமோ தெரியாது, அவருக்கு ரொம்ப பிடிக்குமா. சரி ஐயா நிச்சயத்தபடி அந்த பாடல் இங்கே ஒலிபரப்புக்கு முன்பாக எத்தனை இன்னல்கள் இருந்தாலும் அத்தனையும் ஒரு கணப்பொழுதிலே மாற்றக்கூடிய அற்புதமான இறைவன் ஐயா வைகுண்டன். அவர் அளப்பரியவர். ஏதோ திருவிதாங்கூர் சமஸ்தானத்துக்குட்பட்டவன், இவன் பனேரி சாமிதானே என்று கொண்டு போட்டு சோதனை செய்தான். 5 வகை நெஞ்சை சாராயத்தில் கலந்து கொடுத்தான். மயங்கி விழுந்த உடனே பார்த்தான், பாலடா பனேரி சாமி செத்து போனான்னு சொல்லி டானாவில் கொண்டு போட்டு அடைச்சான். அடைச்ச உடனே மக்களெல்லாம் கண்ணீர் விட்டு கதறினார்கள். ஐயோ என் அப்பன் இப்படி போய் இந்த மூத்திரப்புறைக்குள்ளே இப்படி துவண்டு கிடக்கிறானே என்று கண்ணீர் விட்ட போதுதான் ஐயா சொல்லுகிறார், மக்களே என்னை நீங்கள் மனிதன் என்று நினைத்து விட்டீர்களா? நன்றாக நினைத்துக் கொள்ளுங்கள். மீளாச்சிலுவையிலே முள்ளால் அடிகள் பட்டு மரித்து பிறந்தது போ மாயே குருநாதன் அப்பிறப்பி அப்பாடு என்பாடு இவ்வுகத்து இப்பிறப்பில் பாடு என்பாடு எல்லாம் பார்த்துக்காங்க. இந்த ஆளுதான் போன வாட்டி கச்சேரி முடிச்சுட்டு போகும்போது ஏன் நிறுத்துங்கப்பா, அங்கே உள்ளதும் கேட்க மாட்டாங்க. ஆமாம்மா, போன வாட்டி கச்சேரி முடிச்சுட்டு ட்ரெயினில் போகும்போது இவர் தான் உட்கார்ந்துருந்தார். நம்ம ஐடென்டி கார்டு எல்லாரும் ஐடி கார்டு காட்டணுமே, அதில் சின்ன சிக்கல் போது அந்த ஐயாவுடைய பதிக்கின்ற இடத்துல வலது பக்கம் நம்முடைய படம் ஒட்டி நடுத்திருப்பு அலுவலகம்னு இருக்குது. ஆள் என்ன தானே இருக்காருன்னு கீழே உள்ள கடையில் இந்த படத்தில் இருக்காரு அந்த ஆளுங்க, அதோ பாருங்கள் அதுதான் வீடு. இவர் திரும்பி அந்த இடத்துக்கு போயிருக்கார், வீட்டுக்கு வரல, அங்கே போய் உனக்கு எந்த ஊருன்னு அவங்ககிட்ட கேட்டிருக்காரு. இந்த ஊர் தான். எத்தனை வருஷமா இருக்க? 30 வருஷமா. ஏன் இருக்க? ஏண்டா நெத்தி நிறைய நாம விட்டுருக்குற, ஐயாயான்னு சொல்ற, இத்தனோண்டு வயசுலேருந்து ஐயா பாட்டு பாடின ஒரு பாடகனையே தெரியாத குருட்டு பயனாடா நீ என்ன கேட்டிருக்கிறேன். நிறைய பேருக்கு அங்கே கண்ணு இருந்து குருடு தான். ஐயாவா மனுஷன்னு சொல்ற பயிலும் நிறைய, அவருக்கு சிஞ்சா போடுறதுக்கு கூட்டம் நிறைய. இந்த உலகம் முழுக்க சொல்லுகிறேன், ஐயாவை மனிதன் என்று நினைத்தவனுக்கு கண்டிப்பாக 7 ஜென்மம் எடுத்தாலும் பாவம் தீராது, அதில் மாற்றமே கிடையாது. அந்த நிலை உயிர் இருக்க வரையும் விடாமல் தடுத்து போகிறது. நீங்கள் தெய்வமாக பாருங்கள். ஏன் இப்படி கையை தட்டு அதை தட்டு இதை தட்டுன்னு ஏன் சொல்கிறேன்? உன் கஷ்டம் தீக்கிற ஒரு கடவுள் இன்னைக்கு இருக்கிறம்மா, அது சாமி தொப்புல இருந்து உலகாலும் தெய்வமாக மும்பை நகரம் வரைக்கும் எட்டி பார்த்தாச்சு. உலகமே இன்னைக்கு அங்கே எட்டி பார்க்கறது. அந்த பெருமையை உணர்ந்து கொண்டால் உனக்கு எல்லா சிறப்பும் கிடைக்கும். அந்த சிறப்புக்குரியவர்கள் தான் இவர்கள். நல்லா கைதட்டி வாழ்த்து சொல்லு. சீக்கிரம் மக்களை காக்க வைக்கக்கூடாது. ஐயா ஒன்று போடுங்க, ஐயா போடுங்க போடுங்க, நல்லா இருங்க நல்லா இருங்க. இனி மாலையை கொடுக்குவாங்க. சாமி மாலையெல்லாம் கொடுக்காங்க, கச்சேரி நடக்கட்டு, கடைசியில் பார்த்துக்கலாம். என்ன பத்தியா மாலையை இறுக்கி கேட்டு கழுத்தை பிடிக்க நெருங்கிய ஏதாவது ஒன்று நடக்கட்டு.
ஐயா நிச்சயத்துப்படி நடக்கட்டு பிடிங்கய்யா நல்லா இருங்க மாலையை கொடுக்காதீங்க ஐயா உண்டுயா சரி போட்டு ஏதா உங்களுக்கு ஆசை நிறைவேற்றுங்க உங்க கல்யாணம் ஆயிட்டா ஆயிட்டா நல்லா இருங்க உங்க கல்யாணம் ஆயிட்டா கல்யாணம் ஆயிட்டா நல்லா இருங்க நம்ம நாட்டுக்குள்ள எங்க பாடுறாலும் மக்கள்லாம் கும்மி அடிச்சு பாடுறதெல்லாம் வீடியோவில் அமெரிக்கா வரைக்கும் போயிடுச்சு சரி பம்பாயிலையும் இப்படி தட்டுனாங்கன்னு நான் சொன்னேன் தாராவிலையும் கும்மி தட்டினாங்க மல்லாடிலையும் கும்மி தட்டுனாங்கன்னு சொன்னோம் அதுக்குள்ள வீடியோ எல்லாம் வந்து சரியாக கிடைக்கல அப்போ மக்கள் இவர் பொய் சொல்கிறாரோன்னு நினச்சிட்டாங்க இல்லையா இருக்குன்னு உடனே குறும்பூர் ராசோடையோ புக் பண்ணியாச்சு இப்போ கும்மி அடிப்பாங்களா பார்க்கலான்னு நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை மும்பையில் உள்ள சகோதரிகள் ஐயா மீது அளவு கடந்த அன்புள்ளவர்கள் நாங்கள் தட்ட சொல்ல வேண்டாம் பாட்டு பாடினாலே எந்திரிச்சு கும்மி அடிக்கிற ஆட்கள் தான் எப்படி அடிக்கிறாங்க பார்க்குறீங்களா தன்னன்னாதீனம் தன்னானே தனத்தான தந்தன தன்னானே 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 ஏய் இந்த தம்பிங்களெல்லாம் இந்த இடது பக்கமாக வாங்க பார்ப்போம் உங்களுக்காக நல்ல பிள்ளைங்கிட்ட வாங்க மக்கா வாங்க எங்கள் வீரகுல சான்றோர்குல மங்கையர்களே வாருங்கள் நீங்கள் அங்கிட்டு உட்காருங்க போங்க போங்க கும்மி அடிப்புங்கிறது நம்முடைய சொத்து அது அம்மன் கோயிலாக இருந்தாலும் சரி ஆமாம் கந்த பெருமான் கோயிலாக இருந்தாலும் சரி நாம் ஒரு காலத்தில் கும்மி அடிச்சே சாமி வரைப்போம் இல்லையா அத்துமணலில கோட்டை கட்டி அங்கு 5-6 மாசம் சண்டை பண்ணி அத்துமணலில அங்கு 5-6 மாசம் சண்டை பண்ணி முகம் கொண்டு வாராந்தோர வெள்ளி குஞ்சம் கட்டி வீசுங்கடி முகம் கொண்டு வாராந்தோர வெள்ளிடும் செங்கட்டி வீசுங்கடி ஒரு ஆள் எந்திரிச்சு உடனே உட்காருங்க எல்லாரும் உட்காருங்க தண்ணி வர 2 பப்பாளி கெண்டையும் துள்ளி வர ஏதன்னாதீனம் தன்னானே தனத்தான தந்தன தன்னானே தன்னன்னாதீனம் தன்னானே தனத்தான தந்தன தன்னானே ஏ வெள்ள கூதிரைக்கு திணி கட்டி அந்த வெள்ளாரம் சீமைக்கு போகையிலே தன்னன்னாதீனம் தன்னானே தனத்தான தந்தன தன்னானே 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 ஜனத்து பதி வாருங்கம்மா அங்கு நித்தமும் திருநாள் பாருங்கம்மா பக்தியுடன் வந்து பணிந்த பேருக்கு பலம் கிடைக்குது வாருங்கம்மா ஒங்கி வளர்ந்த கொடி மரமா மாதிரி ஒய்யாரமான திருக்கொடியா ஒண்ணுக்கொண்ணு ஒத்து வாழணுன்னு அது உண்மைய சொல்லுது பாருங்கம்மா கட்டி பச்சை நிற பட்டணிந்து ஐயா தொட்டில் வாகன மீதமந்து அதுகளிரிக்க வாரம்மா நம்ம நாராயணசாமிய பாருங்கம்மா
உள்ளம் கொண்ட நெஞ்சினிலே அவர் பண்புடனே பள்ளி கொண்டிடவே அன்ன வாகன மீதம் வந்து ஐயா அழக வரத பாருங்கம்மா தூய மனத்துடன் வாழன்னு நல்ல துளசி மாலை அணிந்து கொண்டு ஐந்தாம் திருநாளில் அகுடனே ஐயா பாலம் வருவத பாருங்கம்மா பஞ்சபூதங்களும் உள்ளடக்கி யுக அஞ்சு குணங்களும் தான் அடக்கு அஞ்சு தலை நாகம் கூட பிடிக்க ஐயா வாலம் வருவத பாருங்கம்மா ஒரு முகமாயிருக்க கொண்ட கருத்தில் குறிய தான் இருக்கு கருட வாகன ஊர்வலமாமைய கருத்த வாரத பாருங்கம்மா சொல்லி வரும் வெள்ளை குதிரையிலே அந்த பள்ளி கொண்டான வாரமா அம்பு வெல்லும் அவ கையிலேந்தி இந்த வம்பு காலி யுகம் அளிப்பாரமா வேட்டைக்கு சென்று வாரமா அவை நாட்டை நடுப்பு கேட்பாரமா எட்டாம் திருநாளி தானம் வந்து ஐயா அண்ண மணப்பத வாங்கம்மா நாதினம் தன்னா ஏதோளனும் ஜவகன் போல வந்த அந்த வீரகனும் வந்த தோழினிலே அந்த முடந்துக்கி வாரணமா அந்த கண்கொள்ள காட்சியை காணுங்கம்மா ஏதன நாதினம் தன்னானே தன தான தந்தன தன்னானே ஏ இந்திர சந்திரன் கவல் வீச அந்த இந்திர லோகமை பணித்திருக்கு இந்திர வாகன மீதம் வந்து புகழ் சுந்தர பாரத பாருங்கம்மா இந்திர வாகன மீதம் வந்து புகழ் சுந்தர பாரத பாருங்கம்மா நானே தன நாதினம் தன்னானே தன தான தந்தன ஏதான தந்தன தன்னானே 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 சாதிகளை எல்லாம் தான் அழித்து நல்ல நீதியுடன் நம்மை வாழ வைக்க மன்னவன் நாரணர் வைகுண்டராம் தேரில் வாரத பாருங்கம்மா தெரும் தெரு நாளும் பாருங்கம்மா நமது ஜனத்து பதிவாருங்கம்மா நானும் தெரு நாளும் பாருங்கம்மா நம்ம நாராயணசாமியை வேண்டுங்கம்மா
திருநாளும் பாருங்கம்மா நம்ம தச்சன துப்பாதி பாருங்கம்மா நாளும் திருநாளும் பாருங்கம்மா நம்ம நாராயணசாமியை வேண்டுகம்மா ஆமா நாராயணசாமியை வேண்டுகம்மா நாராயணசாமியை வேண்டுகம்மா இப்படி நம்ம பாடிக்கிட்டு இருக்கிறோம். எல்லாரும் நிறைவு இங்கே நிகழ்ச்சி நடத்துகிறவர்கள் கொஞ்சம் பணப்பற்றாக்குறையா இருக்கிறது, யாரேனும் தந்து உதவினால் சரியா இருக்குன்னு என்று கேட்டார்கள். நம்முடைய வேலையே நம்ம இல்லை, மக்கள் கொடுக்கறதுக்கு தயார் தான், நாம எடுக்கிறதுக்கு தயாரா இருக்கணும். ஆமா, எங்க நம்ம நிகழ்ச்சியை நடத்திக்கிட்டு யாரும் கஷ்டம் கைப்பிடிக்கணும்னு சொல்லக்கூடாது, வரக்கூடாது. ஆமா ஆமா, அதை இந்த கூட்டத்தில் ஒரு பெரிய மனுஷன் துவக்கி வைக்கிறான். ஆமா, பிச்சை அது கொடுத்து துவக்கி வைக்கிறாங்க. கண்டிப்பாக பாப்போம். ஆமா ஆமா, இந்த சைடுல இருந்து ஒரு ஆளை நான் எதிர்பார்க்கிறேன். ஐயாவுக்கு தர்ம காசா இவ்வளவு கொடுக்குறேன் ஐயா இந்த நிகழ்ச்சிக்கு எதிர்பார்க்கிறேன். யார் கொடுக்குறாங்க பாப்போம். நீங்க மடியந்தையே போறீங்களா? செய்துங்கூரல்லூர்ல இருந்து வந்த சகோதரி இந்த நிகழ்வுக்காக நான் மடிப்பிச்சை எழுந்துகிறேன் என்று வந்திருக்கிறார். ஐயா உங்க பேர் என்ன? விபி ராமையா துவக்கி வைத்திருக்கிறார். அந்த அம்மா முந்திர போடுங்க. ஆமா, இது வைக்கப்பா. குடிங்க, முத்தியேத்தா குடிங்க, எல்லாம் கடைச்சி உடனே கொடுங்க. ஐயா கொடுத்துருக்கிறார். ஏம்மா மடியேந்தி பிச்சை எடுத்து ஒரு சகோதரியா வந்து விட்டான். உங்களுக்கு துடிச்சிருந்தா யார் வேணாலும் இருக்கிறான். இனி நானும் கீழே வர போறாரு, நான் பிச்சை எடுக்க வரல, பாட்டு பாட போறேன். நமக்கு அப்புறம் எல்லா இடமும் எல்லாமே இதே ஆகி போச்சு. சிவச்சித்திர கச்சேரி வச்சு எடுத்துன்னு நினைக்கப்படாது. இது வருஷத்துக்கு ஒருக்கா வந்திருக்கும், நிறைய செலவு. நம்ம ஆளுங்க தண்ணி குடிக்கனாலும் கூல் வாட்டர் தான் குடிப்பாங்க. வரும்போது ஐஸ்லையும் கூல் வாட்டர். நம்ம என் மகாலாம் ஏசியை போடுவா, ஃபேனை போடுவா, மூடிக்கிட்டு படுத்துடுவா, அதில் ஐஸ்கிரீம் வேற சாப்பிடுவா. என்ன செய்யறது நாட்டுக்குள்ள, இதெல்லாம் இருக்கு வாழ்க்கையில. அதனால அங்கே மடிப்பிச்சை ஏந்திரக்கு நிறைய ஆம்பளையில ஒரு ஆள் எடுக்கலாமே. வச்சுயா ஒரு சாமியை போடுங்க, அப்படியே பிடிக்க பார்ப்போம். தர்மகாசம் மேலே போடலாம், அதுல போடலாம். ஆமா, நீ அடிமாக்கா சிங்க அடி அடி ஐயா.